கோயம்புத்தூர் ஸ்லாங்லேயே பேசிட்டு இருந்தேன்னா, திடீர்னு வந்து ஆர்ஜே பிரியங்காவா பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டதுக்கு வந்து, "இப்படியும் நீங்க பேசுவீங்களா? நீங்க ஏன் டப்பிங் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னுலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் வீடியோ தான் இது. ஆக்சுவலி வந்து நான் என்னுடைய முதல் படம் வந்து நான் டப்பிங் குடுத்த ஹீரோயின் யாருன்னா, ரம்யா நம்பீசன். அக்னி தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். உலகத்திலே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டிலேயே இந்தியா தான் லீடிங்ல இருக்கு. யோசிச்சாலே அசிங்கமா இருக்கு. பட் we can't do anything about it, right? 2வது படமும் ரம்யா நம்பீசன் அவர்களுக்கு தான் குடுத்தேன். என்றாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஸ்லாங்ல குடுத்திருப்பேன். அவன் லாபத்துக்கு தண்ணி விக்கிறான். அவன் யாருமே கேட்க மாட்டாங்களாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பரிச்சயமான ஒரு படம் டிராகன். அதுல டைரக்டரோட ஒய்ஃபா ஒருத்தங்க வருவாங்க. You guys have fun all night, okay? அதுக்கப்புறம் மிஸ்கின் சார் வந்து ஃபோன்ல பேசிட்டே வருவாரு. எனக்கு அந்த பையன் ஓகே. நீ இப்படியும் ரிஜெக்ட் பண்ணா அடுத்த 2 வருஷத்துக்கு தயவு செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ண அத கூட டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. படம் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது வந்து நான் இவானாக்கு தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே தான் அந்த டப்பிங் வாய்ஸ் இருக்கும். மேட் இன் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அதில் வந்து குட்டி குட்டி வாய்ஸ் தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு பாட்டி வாய்ஸ் இருக்கும், அப்புறம் நடுவில் ஒரு அத்தை வாய்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டில் பின்னாடி ஒரு இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர் இருக்கும். அதுவும் நான் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய டப்டு மூவிஸ் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் டு தமிழ், தெலுங்கு டு தமிழ், ஹிந்தி டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு படத்துக்கு நான் டப்பிங் கொடுக்கும்போது கிளைமேக்ஸில் வந்து நான் அப்படி அழுதேன். அது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ நம்ம பெருசாக போதில்ல.